வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் மஞ்சள் காமாலைனா என்ன, கீழநெல்லி செடி எப்படி மஞ்சள் காமாலையை சரி செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜாண்டிஸ் மஞ்சள் காமாலை எப்படி வரும்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல் சிவப்பு ரத்த அணுக்கள் 120 நாள் வரைக்கும் தான் உடலில் சுழன்று அதனுடைய வேலையை செய்யும். அதுக்கப்புறம் அந்த செல்கள் இறந்துடும். மண்ணீரல்னு சொல்லக்கூடிய ஸ்ப்ளீன்லேயும் லிவர் கல்லீரலில் இருக்கக்கூடிய மேக்ரோபேஜுங்கிற சிறப்பு செல்கள் இந்த ரெட் பிளட் செல்ஸை பிடிச்சு சாப்பிட்றோம். மேக்ரோபேஜஸ் ரெட் பிளட் செல்ஸில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினை 2 பகுதிகளாக உடைக்கும். ஒன்று குளோபின், இன்னொன்று ஹீம். குளோபினை அமினோ ஆசிடாக மாற்றி மறுபடியும் ரெட் பிளட் செல் உருவாக பயன்படுத்திக்கும். ஹீம் ஆக்சிஜனேஸுங்கிற என்சைம் நொதி ஹீமை இரும்பாவும் பிலிவெர்டினாவும் மாற்றும். அந்த இரும்பை மறுபடியும் ஹீமோக்ளோபின் உருவாக பயன்படுத்திக்கும். இந்த பிலிவெர்டின்ங்கிறது என்னென்னா ஒரு பச்சை நிறமே, க்ரீன் கலர் பிக்மெண்ட். பிலிவெர்டின் ரிடக்டேஸ் பிலிவெர்டினை பிலிரூபினா மாற்றும். பிலிரூபின்ங்கிறது மஞ்சள் ஆரஞ்சு பிக்மெண்ட், மஞ்சள் ஆரஞ்சு நிறமி. இந்த பிலிரூபின் ரத்தத்தின் வழியாக கல்லீரலுக்கு போகும். அங்கே போய் தண்ணியில் கரையக்கூடியதாக மாறும். கல்லீரல் இந்த இணைஞ்ச பிலிரூபினை பைல் டக்ட்னு சொல்லக்கூடிய பித்த நாளங்கள் வழியாக, அது ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கும், அது வழியாக கேல் பிளேடருக்கு அனுப்பும். அங்கே யூரின் வழியாக வெளியே வந்துடும். அப்படி இல்லைன்னா ஸ்மால் இன்டெஸ்டின் சொல்லக்கூடிய சிறுகுடலுக்கு இந்த பிலிரூபின் கலந்த பித்த நீரை அனுப்பி மோஷன் மூலமாக இந்த பிலிரூபின் வெளியேறும். மஞ்சக்காமலை எப்படி வரும்னா, ரத்தத்தோட சிவப்பணுக்கள் நார்மலை விட வேகமாக சிதைவடையும் போது பிலிரூபின் அதிகமாக உருவாகும். கல்லீரலால் ஓரளவுக்கு உள்ள பிலிரூபினை தான் வெளியே தள்ள முடியும். மிச்ச பிலிரூபின் உடல்லையே தங்கிடும். அப்படி தங்கின பிலிரூபின் தோல்லையும் கண்கள்லையும் இருக்கக்கூடிய வெள்ளை பகுதியை மஞ்சள் நிறமாக மாற்றும். அதை தான் மஞ்சள் காமாலைன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் அடர் நிறத்தில் வெளியேறும். அதிகப்படியான சோர்வு, பசியின்மை, வயிற்று வலி, வாந்தி ஏற்படும். இது இல்லாமல் மஞ்சள் காமாலை வர இன்னும் 2 காரணங்கள் இருக்குது. கல்லீரல் ஹெப்படைட்டிஸ் போன்ற நோய் தொற்றால பாதிக்கப்பட்டாலும் கல்லீரலால் பிலிரூபினை சரியாக வெளியனுப்ப முடியாது. கல்லீரலில் இருக்கக்கூடிய பிலிரூபின் பைல் டக்ட்னு சொல்லக்கூடிய பித்த நாளங்கள் வழியாக தான் கேல் பிளேடருக்கும் ஸ்மால் இன்டெஸ்டினுக்கும் போகும். இதுவே இந்த பைல் டக்ட் பித்தப்பை கற்களால் அடைக்கப்பட்டிருந்துச்சுன்னா இந்த பிலிரூபின் உடலை விட்டு போகாது. அதனால தான் மஞ்சள் காமாலை அதிகமாக வரும். கீழநெல்லி எப்படி மஞ்சள் காமாலையை சரி செய்யுதுன்னா, கீழநெல்லியில் இருக்கக்கூடிய ஃபிலாந்தினும் ஹைஃபோஃபிலாந்தின் போன்ற கசப்பு சேர்மங்கள் என்ன பண்ணும்னா, கல்லீரல் ஹெப்படைட்டிஸ் போன்ற தொற்றுகளால் டேமேஜ் ஆகிறத தடுக்கும். மேலும் இது ரத்த ஓட்டத்தில் உள்ள அதிகப்படியான பிலிரூபினை வெளியனுப்ப கல்லீரலுக்கு உதவும். சிறுநீரில் உள்ள கால்சியம் போன்ற சிறுநீரக கற்களை உண்டாக்கக்கூடிய சில ரசாயனங்களோட அளவை குறைக்க உதவும். இதனால சிறுநீரகமான கிட்னியில் சிறுநீரக கற்கள் உருவாகிறது குறையும். பைல் டக்ட்னு சொல்லக்கூடிய பித்த நாளங்களில் பித்தப்பை கற்கள் படியறது குறையும். பிலிரூபின் யூரின் வழியாகவும் மோஷன் வழியாகவும் ஈஸியாக உடலை விட்டு நீங்கிடும். இப்படி தான் கீழநெல்லி செடி மஞ்சள் காமாலையும் கிட்னி ஸ்டோனையும் சரி செய்யுது. கீழநெல்லி இது மட்டும் செய்யாமல் உடல் உஷ்ணம்னு சொல்லக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான சூட்டை குறைச்சி உடலை குளிர்ச்சியாக்க செய்து சருமத்தில் ஏற்படக்கூடிய புண்கள், வீக்கங்களை குணப்படுத்தவும் கீழநெல்லி பயன்படுது. நன்றி.